எங்க ஸ்கூல் டீச்சர் வந்து என் மார்க் ஷீட்ல இத்தனை முட்டை போட்டிருந்தா கூட நான் இவ்ளோ ஃபீல் பண்ணி இருந்திருக்க மாட்டேன். என் வாழ்க்கையிலேயே நான் வந்து என்ன வந்து ப்ரௌடா நினைக்கிற மூமெண்ட் வந்து கடன் வாங்க வந்து அதுலயும் முட்டை போட்டீங்க. இப்போ நான் என்ன பண்றது? சார் இப்போ கட்டறதுல அர்த்தம் இப்போ தெரியுதுங்களா? பிரபல ஜோதிடர்கள் வந்திருக்காங்க, கூடவே வந்து திரை நட்சத்திரங்களும் வந்திருக்காங்க. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக. முதல்ல எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சார் என் ஸ்டைல்ல சொல்றேனே சார். நீ உங்க ஸ்டைல்ல சொல்ல போறீங்களா? சார் சொல்லுங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம இவனுக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருங்க. வெந்து தணிந்தது காடு. ஹாப்பி நியூ இயருக்கு வணக்கத்தை போடு. மாசா கெத்தா. வெந்து தணிந்தது காடு. தமிழாக்கு வணக்கத்தை போடு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அதிகமா இருக்குடா. வரும் ஆண்டு மட்டும் இல்ல, எல்லா ஆண்டுகளும் உங்களுக்கு வளமான ஆண்டு அமையணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இங்க பக்கம் 2 போர்டு இருக்கு. இது வந்து கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். இன்னொரு பக்கம் யோகக்கார ராசிகள். என்னடி இது? காரிய தடை இந்த ராசிகளுக்கு இருக்கு அப்படிங்கறத மார்க் பண்ண போறீங்க. மற்றவங்களும் அதை மார்க் பண்ண போறாங்க. ஓகே ஓகே. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. முதல்ல நீ வாங்கம்மா. அதிகமா உச்சபட்ச ஸ்கோர் வாங்கினது வேற யாரும் இல்ல, ரிஷப ராசி தான். நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ரிஷபத்துல இருந்து ஆரம்பிமா. எல்லாத்துலயும் நீங்க ஸ்கோர் பண்ணியாச்சு. இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க 2025? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த வருடம் அவங்களுடைய டைரியில குறித்து கொள்ளக்கூடிய வருடம். ஏன் அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரிஷபராசிக்கு எதாவது சேஞ்ச் ஆகுது, ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கான்னு கேளுங்க, ஏதாவது பரிகாரம் பண்ணி. இந்த வருஷம் ரிஷபராசி வீடு கட்டும், கடன் வாங்கியாவது கட்டுவாங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இல்ல மேம், இதுக்கு முன்னாடி போட்டிருந்தானா? போட்டிருந்தீங்கன்னா அதை அடைக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்பா தேங்க்யூ மேம். 2024 தான் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டோம். ரொம்ப ஒரு அட்லீஸ்ட் 25 எடுத்து வைக்கும் போதாவது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். ஒரு புரியல, ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன். எங்க ஸ்கூல் டீச்சர் வந்து என் மார்க் ஷீட்ல இத்தனை முட்டை போட்டிருந்தா கூட நான் இவ்ளோ ஃபீல் பண்ணி இருந்திருக்க மாட்டேன். என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. என் வாழ்க்கையிலேயே நான் வந்து என்ன வந்து ப்ரௌடா நினைக்கிற மூமெண்ட் வந்து கடன் வாங்குறது வந்து அதுலயும் முட்டை போட்டீங்க. இப்போ நான் என்ன பண்றது? நக்கு செத்த பையல மூஞ்சி. இவ்வளதையும் வின் பண்ண முடியாது, காதல் இருந்தா போதுமா? என் காதல வச்சு இல்ல மீன ராசிக்கு பண்ண முடியாது. விழுந்தேன் காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 மொத்தம் உம்மா எல்லாத்தையும் காதல். காதல்ங்கிறது இல்லம்மா, நீங்க நினைக்கிற காதல் கிடையாது. காதல்ங்கிறது அப்பா மேல பிள்ளைங்க வைக்கிறதும் காதல் தான். நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. சார் மீனம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? எதை செஞ்சாலும் வெளியில சொல்லக்கூடாது. நீங்க சொல்றது ஃபேக்ட்ங்க, நாங்க எல்லாரும் உளறிடுறோம். என்னடா சொல்ற? என்னன்னா மாட்டோம்ன்றோம், எல்லாத்தையும் ஓபனா பேசிறோம். யாரை வேணாலும் நம்புவாங்க, என்ன சொன்னாலும் நம்புவாங்க. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டு. வேலை செய்ய நேரம் இருக்காது, வேலை பளு இருக்கும். இல்ல நீங்க வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, வேலைக்கு ஏத்த ஊதியம் கிடைக்குமா? கரெக்டா கிடைச்சிரும் கவலைப்படாதீங்க. அதுதான் பாயிண்ட். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? சிம்ம ராசி சார். சிம்ம ராசி பரவாயில்ல, ரொம்பலாம் ஒன்றும் டேமேஜ் ஆகல. 2 தான் வாங்கிருக்கீங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. காதல் பண்ற விஷயத்துல சிம்ம ராசியை போல ஒரு எமோஷனலான பீப்புளை பார்க்கவே முடியாது. நீங்க இன்னைக்கு ஒரு புகே இப்படிங்கிறதுக்குள்ளேயும் காதல் வரும், இப்படிங்கிறதுக்குள்ளேயும் மறையும். ஆஹா, கெட்டதுலயே ஒரு நல்லது நடக்குது. சோ இதெல்லாம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அப்புறம் வெளுத்ததெல்லாம் யாருக்கோ சொல்ற மாதிரி மேல தேடிட்டு இருக்கீங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. சிம்மராசியை போய் நல்லா நீங்க சூப்பர் அப்படின்னா சொத்தையே எழுதி கொடுத்துருவாங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான் சார். எமோஷனலா டச் பண்ணிட்ட, இருந்தாலும் உண்மையை சொல்லாம இருக்கணும்னா. நான் விருச்சிக ராசி. Hey, I've seen this one. This is a classic. வெந்து தணிந்தது காடு. மஞ்சள் வீரனுக்கு வணக்கத்தை போடு. இந்த கூல் சுரேஷ் கேட்ட நட்சத்திரம். இவங்க வந்து குத்துமதிப்பா சொல்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியும். என்னது? நான் என்னோட ஜாதகத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் சொன்ன உடனே எல்லா ஜாதகத்தை உண்மையா பொய்யான்னு பார்த்துருவோம். கடந்த ஒரு 3 வருஷமா நான் நல்லா பந்தாவா, நல்லா கெத்தா, மாசா
எப்படி மாசா எத்தா கேப்பனா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகல. ஓப்பனாக சொல்லணும்னாக்கா இந்த தேட்டர் வாசல்ல நின்று கத்திக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அதிலே தான் சுற்றி சுற்றி நான் எப்ப வந்து theatre- நம்ம ப்ளஸ் பாயிண்ட் நம்ம மைனஸ் பாயிண்ட் தானே இருக்கு. நம்ம இருந்தாலும் இது சினிமாக்குள்ளே தான் இருப்போமா, இல்லை வேற எதனா தொழில் பண்ணி வேற எங்கன்னா இது பண்ணலாமா அப்படின்றது படம் நடிச்சா கூட ஒரு படம் தான் அடிக்க முடியும். இப்ப பாருங்க எல்லா படத்துலயும் நீங்க இருக்கிறீங்க. நன்றி எல்லா ரவியும் இருக்கீங்க. அசிங்கமா கேட்பேன். ஒரு ரெக்வெஸ்ட், காது வலிக்குது. நல்லா கேட்டீங்கல்ல, இதுதான் என்ன 3 வருஷத்துக்கு கூட்டிட்டு வந்தது. இதுதானா? நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. ஆமா தட்டு. ஐயோ வேற டேய் கூட்டு போங்கடா. இப்போ நீங்க சினிமா விட்டுட்டு வெளியில போய் வேற தொழில் பண்ணலான்னு எண்ணத்துல இருக்கீங்க. நம்ம எதுவுமே இல்லை, பிளாங்கா தான் இருக்கு. ஆமா, ஐயோ காப்பாத்துறா என்னையா. தொழில் உங்களுக்கு கைவிட்டு வெளியில போயிடும், வேற பிசினஸ்க்கு தான் போவீங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு சார், என்னோட வீடியோ பார்த்து கமெண்ட் பண்றதுல ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். இன்பாக்ஸ்ல வந்துட்டு தலைவரே இல்ல வீடியோ பண்ணுவீங்களா சார்? வீடியோ எல்லாம் பண்ண நாங்க பார்த்தது இல்லைங்க சார். இல்ல இப்போ புரிஞ்சு போச்சு, அந்த கமெண்ட்ல கண்டிப்பா ஒரு ஆள் தான் நீங்க. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஏன் நீங்க அதிகமா பேசிக்கிட்டே இருக்கீங்க, எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம இடத்துல நீசம். அதனால நீங்க பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது. அது ஒன்றும் அதில் ஒன்றும் பேசுறது ஒன்றும் இல்லை. எப்படியோ போட்டு எப்படியோ போய் தொலைட்டு. இது எனக்கு தெரியும் சார், 3 வருஷமா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் அதை கேட்கல. உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்ற படம் ரிலீஸ் ஆகும்ல, அதுல FDFS முதல் நாள் முதல் ஷோல படத்துக்கு ரிவ்யூ பண்ணுவாரு. அந்த வகையில ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு. உங்க பிலிம் ஏன் தியேட்டர்ல ஓட்டாதீங்க, வெயிட்டிங்லயே வெறியா. சினிமா துறையில இருக்கலாமா, வேற தொழில் போலாம். இப்ப மஞ்சள் வீரன் கூட நீங்க ஹீரோவான நடிக்கிறதாக நாங்கெல்லாம் பார்த்தோம். ஜீனியஸ் சார் நீங்க. இப்பதான் சொன்னீங்க, பார்த்துட்டு நான் சொல்றேன். பார்த்ததே இல்ல. இது பண்ண தட்டு. ஐயோ சாம்பார் ஆப் எனக்கு. தட்டு தட்டு சார், இப்போ தெரியுதா சார்? खत्म बाय बाय टाटा गुड बाय गया. நான் கத்துறதுக்கான அர்த்தம் என்ன இப்போ தெரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நீங்க போய் சொல்றீங்க. நான் ஜாதகத்தை நான் முழுசா நம்புறேன். வேணும் பண்ணது முத கொண்டு நான் சோலி முடிச்சு பூனை குறுக்க போனாலோ இல்ல வேற எதனா ஒன்று நடந்துச்சாலோ அதை பார்த்துட்டு நான் போனேன். நல்ல டயலாக் பேசுறீங்களே. ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான். சேனல் முன்னால இருக்கும்போது நான் வந்து உங்களை பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? அது மிகப்பெரிய தவறு சார். ஜாதகத்தை நம்புறவன் நீங்க அந்த மாதிரி ஒரு தவறான வார்த்தையை சொன்னது நான் இந்த நிகழ்ச்சியில இருந்து நான் வெளியேறேன். ஓலுட்னே சுத்திரியடா, என்னடா நீ எல்லாம் வெக்கமா இல்ல. ஒரு நம்பிக்கை வச்சு வந்திருக்கேன், நீங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லலாமா? உடம்பு துடிக்குதுயா இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக. ஒரு உயர்ந்த உள்ளத்தோட ஜாதத்தை பார்த்துட்டு இருக்கேன் சார் நான். உயர்ந்த உள்ளமா? ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம். யாருக்கும் கெடுதல், தான் பொழைக்கலனா கூட பரவாயில்ல, அடுத்தவனுக்கு கெடுக்க கூடாதுன்னு நினைக்கிற மனசு. உங்க அப்பா இது உலக நடிப்புடா சாமி. இவருக்கு கிடைச்சாலும் 4 பேர் கொடுத்துட்டு தான் அதை பகிர்ந்து சாப்பிடுவார். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.